Welcome to our channel Techie. இந்த சேனல்ல நம்ம இப்ப பார்க்க போறது C programming. C programmingல first part introduction. So introductionல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். Overview of C. C programmer develop பண்ணவர் டென்னிஸ் எம் ருச்சி. இவர் AT&T's Bell Laboratoryல 1972ல C programmer டெவலப் பண்ண ஆரம்பிச்சார். C programmer டெவலப் பண்ணும்போது இது ஒரு ஜெனரல் பர்பஸ் அண்ட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா டெவலப் பண்ணாரு. இது என்னதான் 1972ல டெவலப் பண்ணாலும் 1988ல தான் C ப்ரோக்ராமுக்கு ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்டர்டைசேஷன் கிடைச்சது. C ப்ரோக்ராம ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இதை ப்ரொசீஜர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்றதுனால தான் C ப்ரோக்ராமுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் C ப்ரோக்ராம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். Structure of C program. C program basically consists of the following parts. அது என்னென்ன பார்ட்ஸ்னா preprocessor, command, functions, variables, statements and expression, commands. இதெல்லாம் என்னன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சியில் நம்ம பார்க்க போகிறது டாக்குமெண்டேஷன் செக்ஷன். டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் செட் ஆஃப் கமாண்ட் லைன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது என்ன செட் ஆஃப் கமாண்ட் லைன்ஸ், இது ஏன் டாக்குமெண்டேஷன் செக்ஷன் கீழே இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம எழுதுகிற கோட் இன்னொருத்தவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நம்மளோட கோடில் அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எழுதுவோம். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் கமாண்ட் லைன்ஸ். ஸோ இந்த கமாண்ட் லைன் நான் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் ஆஃப் அவர் ப்ரோக்ராமில் தான் இன்க்ளூட் ஆகும். இந்த கமாண்ட் லைன் நம்ம ப்ரோக்ராமோட ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரீப்ராசஸர் செக்ஷன். ப்ரீப்ராசஸர் செக்ஷனில் லைப்ரரி ஃபைல்ஸ் இல்லாத மேக்ரோ ஃபைல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம சிஸ்டம்க்கு லிங்க் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் ப்ரீப்ராசஸரோட ஒர்க். இங்கே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரீப்ராசஸர் கொடுத்துருக்கேன். ஹேஷ் இன்க்ளூட், ஹேஷ் டிஃபைன், ஹேஷ் அன்டெஃப். இந்த மாதிரி நிறைய ப்ரீப்ராசஸர்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. இந்த stdio.h-குள்ளே தான் printf, scanfன்ற லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த லைன் ஹேஷ் இன்க்ளூடுன்றது இந்த ஹேஷ் இன்க்ளூட் stdio.h அப்படின்ற இந்த ஹெடர் ஃபைல்குள்ளே இருக்கிற லைப்ரரி ஃபைல்ஸை சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஹேஷ் இன்க்ளூடுன்னு கொடுக்குறோம். இந்த ப்ரீப்ராசஸர் இதை மட்டும் பண்ணாமல் நம்மளோட கோடை சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி சிஸ்டம் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணி கம்பைல் பண்ணும். இதுதான் ப்ரீப்ராசஸர் பற்றி. குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். நம்ம சி ப்ரோக்ராமில் நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் இருக்குது. அந்த ஃபண்டமெண்டலில் ஒரு பேசிக்கான ஃபண்டமெண்டல் வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ஸ். ஸோ இந்த வேரியபிள்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ஸ் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற n நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஹோலாக ப்ரோக்ராமுக்கு முன்னாடியே டிக்ளேர் பண்ணுறது தான் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். மெயின் ஃபங்க்ஷன். எல்லா சி ப்ரோக்ராமுக்குமே மெயின் ஃபங்க்ஷன்னு ஒன்று தேவை. சி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ற அந்த இண்டிகேஷன் கொடுக்குறதே மெயின் ஃபங்க்ஷன் தான். எப்போ ஒரு எக்ஸிக்யூஷன் நடக்குது அப்படின்னாலுமே அது மெயின் ஃபங்க்ஷன் தான் நடக்கும். நம்ம கம்பைல் பண்ண உடனேவே நம்மளோட கம்பைல் கண்ட்ரோல் மெயின் ஃபங்க்ஷனுக்கு தான் போகும். அதுக்குள்ளே இருக்கிற செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பிரிண்ட் ஆக, எக்ஸிக்யூட் ஆக இல்லை ஃபங்க்ஷனாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று டிக்ளரேஷன், இன்னொன்று எக்ஸிக்யூஷன். டிக்ளரேஷன் கீழே நம்ம இன்புட்ஸ் எல்லாமே இருக்கும். எக்ஸிக்யூஷன் கீழே அவுட்புட்ஸ் எல்லாமே இருக்கும். சப் ப்ரோக்ராம் செக்ஷன். நம்மளாம் டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சப் ப்ரோக்ராம் செக்ஷன் கீழே வரும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி எழுதுவோம். அதை மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கூப்பிட்டுருவோம். ஸோ கம்பைலேஷன் நடக்கும்போது மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம சியோட பேசிக் அண்ட் சிம்பிள் ப்ரோக்ராம் என்ன பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் நான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி அதை வச்சு லிங்க் பண்ணி எழுதின ஒரு சின்ன ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல நான் வெல்கம் டு அவர் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் வீடியோ இன் சி அப்படிங்கிற லைனை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லைன் ஹேஷ் இன்க்ளூட் stdio.hன்ற லைன் தான் ப்ரீப்ராசஸர் செக்ஷன். int a equal to 1ன்றது குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். int main section. main sectionன்றதான் மெயின் பார்ட் ஆஃப் our C program. இங்கே தான் C program ஸ்டார்ட் ஆகுது.
இதுக்குள்ள இருக்கிற அந்த printfன்றது தான் டிக்ளரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். எப்பவுமே சி ப்ரோக்ராம் ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட்ல தான் ஸ்டார்ட் ஆகி முடியணும். இந்த printfன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்குள்ள இருக்கிற %d அப்படின்றது ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர், printf and other things in C languageல என்னென்ன இருக்குன்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.